பால் கறக்கிற முறை எப்படின்னு கேட்டிருந்தாங்க. பால் கறக்கிற முறை 4-5 முறை இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியானது இந்த மாதிரி கையை மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இது பண்ணலாம். ஆனால் புண்ணாயிரம் நகம் பட்டுருன்னு சொல்கிறாங்க. நகம்லாம் படாது. நம்ம தான் இந்த ஓரளவுக்கு இப்படி கையை இப்படி உள்ளே மடக்கி வச்சுக்கிட்டு கறக்கலாம். நகம்லாம் அவ்வளோக்கா படாது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு முறை எப்படின்னா இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருந்தால் இப்படியே கறக்கணும். இது வந்து இன்னொரு முறை. இது வந்து சின்ன காம்பாலாக இருந்தால் கறக்க முடியாது, ரொம்ப சிரமம். இந்த இவ்வளோதான் இருக்கும் ஒவ்வொரு மாடு காம்பு, அதெல்லாம் கறக்க ரொம்ப சிரமம். இதுதான் ரொம்ப ஈஸி இருக்கிறதுல. அதே மாதிரி இன்னொரு முறை வந்து இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கறக்கணும். இது லேட்டாகும், கை வலிக்கும் பயங்கரமாக. இது ஒரு முறை. அப்புறம் வந்துட்டு ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு கறப்பாங்க. இப்படி இருந்தால் இப்படி மாற்றி 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 இப்படி ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கறப்பாங்க. அதுவும் ரொம்ப லேட்டாகும். இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட். கையை மடக்கிறது வலிக்காது. ஒரு 10 நாள் கழிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வலிக்காது. இதுதான் இருக்கிறதுல ஈஸியான முறை. அப்புறம் இதுவும் இப்படியும் கறக்கலாம், இப்படியும் கறக்கலாம். ஆனால் இது ஒரு மாதிரி காம்பை பிடிச்சிருந்து கையை வலி கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கும். 1 இப்படி பிடிச்சிட்டு கறக்கிறது, 2 மடக்கிட்டு கறக்கிறது, 3 ஒவ்வொரு கம்பாக பிடிச்சிட்டு கறக்கிறது, 4. அப்புறம் டிசைனாக கறக்கிறாங்க. இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் இப்படி இப்படி இருக்கிற மாதிரி. இதுதான் பெஸ்ட்டு. இது பெஸ்ட்டு. அடுத்து இது நகம்லாம் படாது. நகம் படுதுன்னு சொல்கிறாங்க. நகம்லாம் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதான் இப்போ நம்ம டெய்லி இப்படி தான் கறக்குது. நகம் ஓடுது, பொண்ணெல்லாம் ஆகாது. சும்மா கறக்கும் போது ஒரு வாரத்துக்கு கை வலிக்கும். 10 மாடு 15 மாடு வச்சு இப்படியே தான் கறக்குறோம். ஆனால் நகம்லாம் படுறது பத்திரமெல்லாம். அதே மாதிரி வந்து பால் கறக்கும் போது வந்து பாலை தொட்டு கறக்கக்கூடாது. பாலை தொட்டு கறந்தோம்னா இப்போ அந்த புதுசாக கண்ணு போட்ட மாதிரிலாம் பாலை தொட்டு கறந்தோம்னா காம்பெல்லாம் புண்ணாக போயிடும். பால் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி ஒரு இருக்கும். தொட்டு கறக்கும்போது புண்ணாக. பாலை தொட்டு கறக்கிற விலையை வச்சுக்கணும். விளக்கெண்ணெய் தான் போடணும். விளக்கெண்ணெய் தான் குளிர்ச்சி. நம்ம இருக்கும்போது இப்படி உராயும் போது சூடாகுதுல்ல, அது வந்து சூடாகாது. விளக்கெண்ணெய் போட்டோம்னா மாட்டுக்கு குளிர்ச்சி, எந்த பிரச்சனையும் இல்லை. வலுவிழுப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கறந்துக்கும். புதுசாக கறக்கிறவங்க மிஷினை போட்டு கறக்கிறதுக்கு இந்த உட்காந்தோம்னா 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் கறந்தோம்னா அப்படின்னு போயிட்டே இருக்கும். கை கறவை தான் அந்த காலத்தில் வந்து கையில் கறந்தது. கை கறவை தான் பெஸ்ட்டு.